அதிக தோல்வியை பார்த்த ஒரு மனுஷங்கிட்ட உங்களோட ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மூச்சு விடுறதுலையாவது நிம்மதியும் சுதந்திரமும் வேணும்னு தான் கேட்பான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி. கடவுள்கிட்ட போய் நம்ம நிறைய விஷயம் கேட்போம், நிறையா விஷயம் புலம்புவோம். ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன கேட்போம் தெரியுமா? எனக்கு ஒரு கொஞ்சமாச்சு நிம்மதி கொடுங்கப்பா, ரொம்ப ஓடி ஓடி களைச்சி போயிட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரில, எனக்கு ஏதாவது ஒரு தெளிவான மனப்பான்கையும் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற தைரியத்தையும் எல்லாத்தையும் கேட்டுருவோம். கேட்டு முடிச்சுட்டு எப்படியாவது என்னை காப்பாற்றிடுப்பா அப்படின்னு கடைசி வார்த்தையோடு முடிச்சிடுவோம். ஏன்னா கடவுளுக்கு எவ்வளோ தான் நமக்கு கொடுத்தாலுமே கொடுக்கலனாலுமே நம்மகிட்ட கேட்குறதுக்கு எப்போவுமே நிறையா வேண்டுதல் இருக்க தான் செய்யுது. இது போதும், இது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வந்ததே கிடையாது. அதுதான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பிரச்சனை வரும்போதே வந்துட்டு ஐயோ பிரச்சனை வந்துட்டேன்னு பதறதை விட வந்துட்டு ஆமாம் இது வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் நம்ம உட்காந்துருந்தோம், இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணிட்டோன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு உடனே கிடச்சிரும். ஆனால் அதை நம்ம பண்ணுறதே இல்லை. ஐயோ வந்துட்டேன்னு கூட கொஞ்சம் டென்ஷனும் பிபியும் தான் நமக்கு கொடுத்து அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கிடுறோம். தயவு செஞ்சு உங்கள் மைண்டுக்கும் உங்கள் மனசுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த வாழ்க்கையில் நம்ம கடவுளால் படைக்கப்பட்டவங்க, ஆனால் தனியாக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம கூட யாரையும் கடவுளை சேர்த்து படைக்கலை. ரெட்டை குழந்தையாக பிறந்தால் கூட அந்த குழந்தைக்குன்னு தனி வாழ்க்கை, உங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை, அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் பிரச்சனை வரும்போது மட்டும் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், இந்த மனப்பான்மை ஏன் நமக்கு வருது? தனியாக தான் வந்தோம், தனியாக தான் இன்ன வரைக்கும் போராடிட்டுருக்கோம், இதுக்கப்புறமும் தனியாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தெளிவோடு நீங்கள் எந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு கண்டிப்பாக உங்களால் தீர்வு கொடுக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வர தைரியமாகிடுவீங்க. பிரச்சனை வரும்போது பயப்படாதீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசனைக்கான வழியை கொடுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை காணாமல் போயிடும். இது உங்கள் லைஃப். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் பாருங்கள், மிச்சம் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். உங்கள் மனசுக்கு தப்புன்னு படாத எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்கள் மனசே நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிடுச்சுன்னா எக்காரணம் கொண்டு பண்ணாதீங்க, அது கடவுளால் கூட ஏற்றுக்க முடியாது. இது உங்கள் புரிஞ்சிச்சுனாலே உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.